अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. जब मैं सहाबा हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम के वाक़यात और रवायात बयान करता हूँ, நான் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபாக்களின் அறிவிப்புகள் மற்றும் சம்பவங்களை கூறும்போது எந்த சஹாபாவை பற்றி கூறப்படுமோ அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களது சந்ததிகள் கடிதம் மூலமாக அதனை பற்றிய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றனர். மேலும் துவா செய்வதற்கும் விண்ணப்பம் செய்வார்கள். துவா செய்யுங்கள், நாங்களும் எங்களுடைய வருங்கால சந்ததிகளும் இந்த கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கண்ணியம் எங்களது தந்தை வழி பாட்டனார்கள் மூலமாக, தாய் வழி பாட்டனார்கள் மூலமாக, தந்தை வழி பாட்டிகள் மூலமாக, தாய் வழி பாட்டிகள் மூலமாக ஆகியோரால் காலத்தின் இமாம் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை பேரன்பருடைய கையில் பையத் செய்ததனால் கிடைத்ததாகும். அல்லது அவர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள், மேலும் நேரடியாக காலத்தின் இமாமிடமிருந்து அருள்களை பெற்றார்கள் என்பதனால் கிடைத்ததாகும். ஆனால் எனக்கு ஒரு சம்பவத்தினால் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சிலர் உள்ளனர், அவர்கள் தங்களது பெரியவர்கள் மீது இவ்வாறும் ஆட்சேபனை செய்கிறார்கள் என நான் கேள்விப்பட்டேன். அதாவது அவர்கள் தவறளித்து விட்டார்கள், தனது தாய் தந்தையரை விட்டுவிட்டு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் வந்து விட்டனர். அவர்களது உள்ளத்தில் ஏற்பட்டுள்ள இந்த தவறான எண்ணங்கள் அந்த சான்றோர்களின் சரியான சம்பவங்கள் மற்றும் சரியான நிலைமைகள் பற்றி அறியாத காரணத்தினால் ஏற்பட்டதாகும். நான் அந்த சான்றோர்களின் சம்பவங்களை எடுத்துரைக்க ஆரம்பித்த போது இப்படிப்பட்ட தவறான சிந்தனைகளை கொண்ட ஒரு குடும்பம் அல்லது ஒரு நபர் என்னிடம் தொடர்பு கொண்டு கூறினார். அந்த சான்றோருடைய அறிவிப்பை கூறி அவர்களை பற்றி என்னுள் எழுந்த சில சிக்கலான கேள்விகளை நீங்கள் தீர்த்து வைத்து விட்டீர்கள். ஆக இந்த சம்பவங்களை எடுத்துரைப்பது தனது மூதாதையர்களை பற்றி சில குடும்பங்களின் நபர்களிடம் ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்களை களைவதற்கும் காரணமாகவும் அமைகின்றன. மேலும் அவர்களின் சந்ததிகளை ஜமாத்திற்கு கொண்டு வருவதற்கும் காரணமாகவும் அமைகின்றன. ஆகையால் தான் நான் இதனையும் கூறி வந்துள்ளேன். எனக்கு முன்பு வந்த ஹலிஃபாக்களும் இதனை கூறி வந்துள்ளனர். குறிப்பாக 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களின் சம்பவங்களை எடுத்துரைக்கக்கூடிய
ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். ஓரளவு அதில் எடுத்துரைத்தார்கள். பிறகு அது இடையில் நின்றுவிட்டது. ஆகையால் தனது பெரியோர்களின் சம்பவங்கள் மற்றும் நிலைமைகள், வரலாற்று சம்பவங்கள் வரக்கூடிய சந்ததிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இதன் மூலம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஜமாத்துடன் உறுதியான தொடர்பும் ஏற்பட வேண்டும். மேலும் அவர்களுக்கு தர்பியத்தும் கிடைக்க வேண்டும். இங்கு நான் இதனையும் கூறிக்கொள்கின்றேன். ஜமாத்திலிருந்து தூரம் விலகி சென்ற சஹாபாக்களின் குடும்பத்தை சேர்ந்த சில நபர்கள் சில ஜமாத் சகோதரர்கள் அல்லது பொறுப்பாளர்களின் நடைமுறையை கண்டு விலகி செல்கிறார்கள். பிறகு நிலைமை எந்த அளவு வந்து விடுகிறது என்றால் அவர்கள் தங்களது மூதாதையர்கள் தவறளித்து விட்டார்கள் என கூற தொடங்கிவிடுகின்றனர். ஆக இப்படிப்பட்ட நபர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் கொள்வதற்கு பகரமாக தனக்காகவும் இறைவனிடம் நேர்வழியில் நிலைநிற்பதற்கு துவா செய்ய வேண்டும். மேலும் எவர்கள் காரணக்காரியர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும். எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், நமது மூதாதையர்கள் நன்றாக ஆராய்ந்து அஹமதியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அல்லது அல்லாஹு தாலா அவரிடமிருந்து நேரடியாக வழிகாட்டலை பெற்று அஹமதியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். தற்பொழுதைய சந்ததிகளிடம் தவறுகள் ஏற்படலாம். ஏனென்றால் அவர்களிடம் இறைவனுடன் முன்னவர்கள் கொண்ட தொடர்பு போன்று இல்லை. அந்த சான்றோர்களிடம் இருந்தது போன்று இவரிடம் இல்லை. ஆனால் இந்த சான்றோர்கள் தவறாக மாட்டார்கள். எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், நேர்மை என்னவென்றால் தூய மனதுடன் இறைவனிடம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா எப்பொழுதும் நேரான வழியில் நடத்துவானாக. மேலும் ஒருபோதும் மார்க்கத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய எந்த ஒரு நிலைமையை அவர்களுக்கும் நம்மில் எவருக்கும் ஏற்படக்கூடாது. அல்லாஹு தாலாவின் விருப்பத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடாது. இப்படிப்பட்ட மக்கள் தானாகவே ஆராய்ந்தால் அவர்களுக்கு இவை சின்ன சின்ன விஷயங்களாகும். இதனை அவர்களது அறியாமை அல்லது தற்பெருமை மார்க்கத்திற்கு எதிராக நிறுத்தி மார்க்கத்திலிருந்து அவர்களை விலக்கிவிட்டது என்பது தெரிய வரும். ஆக சஹாபாக்களின் பிள்ளைகளில் இவ்வாறு ஏதாவது ஒரு காரணத்தினால் மார்க்கத்திலிருந்து விலகி இருந்தால் அல்லது ஜமாத் அமைப்பிலிருந்து விலகி இருந்தால் அவர்களது சுய சிந்தனைகள், எண்ணங்கள், தற்பெருமை அவர்களை ஆட்கொண்டுள்ளது என்பதாகும். அவர்கள் தனக்காக எப்பொழுதும் நேரான வழியில் செல்வதற்கு துவாக்கள் செய்ய வேண்டும். தனது மூதாதையர்களின் கருணையை நினைவில் கொள்ள வேண்டும். அதில் மிகப்பெரிய கருணை ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு நமது இரத்தத்தில் இந்த அருளை ஓட செய்ததாகும். அல்லாஹு தாலா சஹாபாக்களின் பிள்ளைகளை எப்பொழுதும் மார்க்கத்தில் நிலைநிற்க செய்வானாக. மேலும் அவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக திகழட்டுமாக. எந்த விதமான ஆட்சேபனையும் அவர்களது உள்ளத்தில் எழாமல் இருக்கட்டுமாக என்று நான் இந்த சிறிய முன்னுரைக்கு பிறகு மீண்டும் சஹாபாக்களின் சம்பவங்களை எடுத்துரைப்பேன். முதல் சம்பவம் நூர் முகமது சாஹிபுடைய மகன் ஹசரத் முகமது ஃபாசில் சாஹிபுடைய அறிவிப்பாகும். கூறுகின்றார்கள், ஒரு நாள் இஷா தொழுகைக்கு பிறகு நான் மௌலவி சுல்தான் ஹாமித் சாஹிபிடம் கூறினேன், மௌலவி சாஹிப், ஹசரத் மிர்சா சாஹிப் மெஹதி மசி என்று வாதம் புரிந்துள்ளார்களே, உண்மையில் இந்த வாதம் செய்யக்கூடியவர் உண்மையாளர் என்றால் இந்த சூழ்நிலையில் இறைவன் நமது நாட்டிலேயே அவரை அனுப்பியிருக்கின்றான். ஒருவேளை நாம் அவரை கண்டறிவதிலிருந்து விலகி இருந்தோம் என்றால் பிறகு நான் இந்த சின்ன கஷ்டத்தை கூட செய்ய மாட்டோமா? கொஞ்சம் அங்கு வரை சென்று அவரை சந்தித்து வரலாமே என்றேன். இறைவன் நமது நாட்டிலேயே அவரை அனுப்பியிருக்கின்றான். பிறகும் கூட நாம் அவரை கண்டறிவதிலிருந்து விலகியிருந்தோம் என்றால் அவர்களை காண்பதற்கு எந்த விதமான கஷ்டத்தையும் மேற்கொள்ளவில்லை என்றால் இது சரியா என்றேன். மௌலவி சாஹிப் நல்ல உள்ளங்கொண்டவரும் நன்கு அறிந்தவரும் ஆவார். அவர் இதனை கேட்டதும் உடனே பதில் கூறினார், கண்டிப்பாக செல்ல வேண்டும். நான் அவரிடம் உறுதியான வாக்குறுதியை வாங்கினேன். மௌலவி சாஹிப் வாக்குறுதி வாங்கிய பிறகு கூட்டத்திலிருந்து எழுந்து சென்று விட்டார். பிறகு நான் தூங்கிவிட்டேன். கூறுகின்றார், அப்போது நான் கனவில் கண்டேன், ஒரு அழகான வீடு ஒன்று உள்ளது.
அதற்கு ஏறக்குறைய 4 கதவுகள் இருந்தன. அதனுடைய முகம் தெற்கு பக்கம் இருந்தது. அதன் கிழக்கு பக்கம் ஒரு மைதானம் இருந்தது. அதில் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருந்தது. வெண்ணிற ஆடை அணிந்த கண்ணியமிகுந்த விண்ணை சேர்ந்தவர்களாக தெரிந்தவர்கள் வட்டமாக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 100 விட அதிகமாக இருந்தது. அவர்களுக்கு மத்தியில் நான் உட்கார்ந்திருந்தேன். திடீரென்று அந்த வீட்டின் கிழக்கு வாசலிலிருந்து ஒளிமிகுந்த ஒரு முகம், வெண்ணிற முடி, வெண்ணிற தலைப்பாகை கொண்ட ஒரு நபர், அவர்களது தோற்றம் இதுவரை எனது கண்முன்னாலே இருக்கிறது, வெளியில் வந்தார்கள். அந்த ஜமாத்தினை பார்த்தார்கள். அந்த ஜமாத்தின் நடுவில் இருந்து நான் எழுந்து நின்றேன். அந்த ஒளிமிகுந்த நபர் என்னை நோக்கி ஆள்காட்டி விரலை நீட்டி கூறினார், அல்லாஹு தாலா உங்களது அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான். உடனே எனது உள்ளத்தில் அந்த பெரியவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என போடப்பட்டது. எனது நாவு தரூத் ஓத ஆரம்பித்தது. பிறகு நான் விழித்துவிட்டேன். எனது உள்ளத்தில் எந்த அளவு சந்தோஷம் ஏற்பட்டதென்றால், இதற்கு பிறகு எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுதேன். உள்ளத்தில் எப்பொழுது விடியும் இந்த கனவை மௌலவி சாஹிபுக்கு கூறுவேன் என தோன்றியது. காலையில் மௌலவி சாஹிப் வந்த பொழுது தொழுகைக்கு பிறகு நான் இந்த கனவை கூறினேன். இதனை கேட்டதும் அவர், நீர் மிகவும் நற்பேறு பெற்றவராவீர் என்றார். ஹசரத் ஷேக் அஸ்கர் அலி சாஹிப் கூறுகின்றார்கள், ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள், தப்லீக் தொடர்பாக மக்களுக்கு இதன் பக்கம் கவனம் செலுத்துவது நன்மை பயக்கும். அதாவது இஷா தொழுகைக்கு பிறகு தூங்குவதற்கு முன்பு புதிதாக ஒழு செய்து 2 நஃபில் தொழ வேண்டும். அதில் எனது இறைவா, இந்த ஜமாத் உண்மை என்றால் எங்கள் மீது இதனுடைய உண்மையை வெளிப்படுத்துவாயாக என துவா செய்ய வேண்டும் கூறுகின்றார்கள். நான் 1900 கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கு வேலைக்காக சென்ற போது எனது ஒரு பழைய நண்பர், அவரது பெயர் நேக் முகமது சாஹிப் ஆகும், சாரா ஆலம்கிரை சேர்ந்தவராவார், குஜராத் மாவட்டத்தில் இருக்கின்றது. இவரை பணியாளர் என்ற ரீதியில் உடன் அழைத்து சென்றேன். அவர்களுக்கு தப்லீக் செய்தவாறு நான் இந்த வழிமுறையை கூறினேன். அவர் இவ்வாறு அமல் செய்தார். அல்லாஹு தாலா அவருக்கு கீழ்கண்டவாறு கனவை காண்பித்தான். அவர் தனது வீட்டில் சாரா ஆலம்கீரில் இருக்கின்றார். அவரது மர்ஹூம் தகப்பனாரும் இருக்கின்றார். அவர் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ மிகவும் அதிகமாக பிரகாசமாக அது ஆகிவிட்டது. மேலும் வானத்திலிருந்து ஒளியின் அலைகள் செல்வது போன்று தெரிந்தது. அது அவரது வீட்டை ஒளிமயமாக்கி விட்டது. அதற்கு பிறகு மிகவும் அழகிய தூய தோற்றத்தை கொண்ட ஒரு பெரியவர் தோன்றினார். நேக் முகமது சாஹிபுடைய தந்தை தனது மகனை நோக்கி, இது இமாம் மஹ்தி ஆவார் என கூறினார். தந்தையும் மகனும் உசூரை சந்தித்தார்கள். இவ்வாறு அழகிய காட்சிக்கு பிறகு அவர்களது தூக்கம் கலைந்தது. விடிந்ததும் இந்த விஷயங்களை என்னிடம் கூறினார். அவர் பையத் செய்வதற்கு கடிதம் எழுதுமாறும் கூறினார். நான் அவருடைய பையத்திற்காக கடிதம் எழுதினேன். இறை அருளால் அவர்களது குடும்பம் அனைத்தும் அகமதியாகிவிட்டது. ஹசரத் உமர் பக்ஷ் சாஹிபுடைய மகன் ஹசரத் மாஸ்டர் மௌலா பக்ஷ் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் சங்கோரி மதரசா பட்டியாலாவில் தலைமை ஆசிரியராக இருந்தேன். மழை காலத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் பருவகால விடுமுறையாக இருந்தது. எனக்கு உசூரை சந்திப்பதற்கு ஆர்வமாக இருந்தது. எனது பிள்ளை அப்துல் கஃபார் மர்ஹூம் 2 வயதுடையவராக இருந்தான். அவனது உடம்பில் கட்டிகள் வந்திருந்தன. அது அவனுக்கு நன்றாக இருக்கவில்லை. நான் அதனை பற்றி கவலைப்படாமல் அங்கிருந்து சென்றேன். சர்ஹிந்துடைய மௌலவி முகமது தக்கி சாஹிபை அழைத்துக் கொண்டு உசூருடைய சன்னதிக்கு சென்று பையத் செய்தேன். ஏறக்குறைய 1 மாதம் இங்கு கழித்துவிட்டு வீட்டிற்கு சென்றேன். அப்பொழுது பையன் முழுமையாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதனை கண்டேன். எனது மனைவி கூறினால், நான் அவனை குளிப்பாட்டுவதனை நிறுத்திவிட்டேன், கட்டிகள் சரியாகிவிட்டன என்றாள். ஹசரத் காசி முகமது யூசுப் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் ஏறக்குறைய 1898 ஒரு கனவு கண்டேன். நான் உயர்வான ஒரு மலையின் உச்சில் கிழக்கு பகுதியை நோக்கி நிற்கின்றேன். எனது 2 கைகளும் தோள்பட்டிக்கு நேராக விரிந்து இருக்கின்றன. எனது வலது கையின் உள்ளங்கையில்
சூரியனின் ஒளிமிக்க ஒரு பகுதி பிரகாசமாக இருக்கின்றது. சந்திரனின் ஒளிமிக்க ஒரு பகுதி இடக்கையின் உள்ளங்கையில் 3 அடி உயரத்தில் வந்து நின்றது. கிழக்கிலிருந்து ஒரு ஆறு மலைகளின் ஓரத்திலிருந்து தெற்கு நோக்கி ஓடுகின்றது. ஆறு மற்றும் மலைகளுக்கு இடையில் ஒரு பெரிய மைதானமும் பச்சை பசேர் என்று உள்ளது. பிறகு இதனுடைய விளக்கம் தெரிய வந்தது. மலைகள் என்பது கண்ணியம் மற்றும் மேன்மை என்றும், சூரியன் என்பது ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும், சந்திரன் என்பது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றும் அது முழு நிலவாக தோன்றியது. ஆறு என்பது விண்ணின் அறிவு என்றும், அது கிழக்கிலிருந்து மேற்கினை அருள் நிறைந்ததாக ஆக்கிவிடும் என்றும், சந்திரன் கையிலிருந்து 3 அடி உயரமாக இருப்பது என்பது 3 வருடத்திற்குள் அஹ்மதியத் கிடைக்கும் என்பதனையும் வெளிப்படுத்தியது. இந்த வகையில் நான் 1898 இந்த கனவை கண்டேன். 1901 அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஹசரத் ஷேக் முகமது அஹ்சன் சாஹிப், முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர், பட்டியாலா கூறுகின்றார்கள், 1900 கோடை காலமாக இருந்தது. ஒரு தொண்டர் டாக்டர் அஸ்மத்துல்லா சாஹிபுடன் பையஸ் செய்யும் எண்ணத்துடன் காதியான் சென்றார். மகரிப் நேரத்தில் காதியான் சென்றடைந்தார். காதியானுடைய விருந்தினர் அறையில் தனது படுக்கையை வைத்துவிட்டு மஸ்ஜித் முபாரக் சென்றார். ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் மகரிப் தொழுகைக்காக வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். கொஞ்சம் இருட்டாக இருந்தது. அவர்கள் பருமனான உடலை கொண்டவராக தோன்றியது. ஏனென்றால் இவர் நகரில் வாழ்ந்து வந்தவர் ஆவார். ஷைத்தான் அவரது உள்ளத்தில் அவர் பருமனானவராக ஏன் இருக்கக்கூடாது, நௌசுபில்லா, இருட்டின் காரணமாக சரியாக பார்க்க முடியாதால் அவரது உள்ளத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு தோன்றியது. ஷைத்தான் அவரது உள்ளத்தில் இவர் குண்டாக ஏன் இருக்கக்கூடாது, இவர் மக்களின் பணத்தை நன்றாக சாப்பிடுபவர் என தோன்ற செய்தது. பிறகு உள்ளே இருந்து பெண்கள் பலர் பேசக்கூடிய சப்தம் கேட்டது. பிறகு உள்ளத்தில் குழப்பம் ஏற்பட்டது. உள்ளத்தில் இவர் நன்னடத்தை கொண்டவர் என்பது எப்படி தெரிவது என ஷைத்தான் தோன்ற செய்தான். உள்ளத்தில் மிகவும் கடினமான போராட்டம் நடந்தது. உடல் முழுவதும் வேர்த்தது. நப்ஸ் புதிய புதிய தீய எண்ணங்களை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி தோன்ற செய்தது. நான் தொழுகையில் துவா செய்தேன், இந்த மனிதர் உண்மையாளர் என்றால் இவரது வாசலில் இருந்து தோல்வி அடைந்தவனாகவும் ஏமாற்றத்துடனும் நான் செல்லக்கூடாது. உள்ளத்தில் எந்த விதமான சீர்திருத்தமும் ஏற்படவில்லை. தொழுகைக்கு பிறகு விருந்தினர் அறைக்கு திரும்பி வந்தேன். இப்படிப்பட்ட நிலையில் பையஸ் செய்வது சரியில்லை என முடிவு செய்தேன். நான் இஷா தொழுதேனா இல்லையா என எனக்கு நினைவு இல்லை. தொழுதேன் என்றால் எங்கு தொழுதேன் என்பதும் நினைவில் இல்லை. வருத்தத்துடன் தூங்கிவிட்டேன். இரவு 2 அல்லது 3 மணி அளவில் ஒரு மனிதர் எனது கழுத்தை பிடித்தவாறு கட்டிலிருந்து என்னை நிற்க செய்தார். அதாவது இவர் கனவில் இதனை பார்க்கின்றார். எந்த அளவு என்னுடைய கழுத்தை நெரித்தார் என்றால் உயிர் போகக்கூடிய நிலைக்கு சென்று விட்டது. மிர்சா, யார் என்பது உனக்கு தெரியாதா என்றார். இவர் எப்பொழுதும் பொய் கூறாதவர் ஆவார், தனது வாதத்தில் முற்றிலும் உண்மையாளர் ஆவார் என்றது. இதனை தவிர வேறு ஏதாவது எண்ணினா என்றால் என எச்சரிக்கை செய்து என்னை கட்டிலில் சாய்த்து வைத்தது. இது எவ்வளவு கொடூரமான கனவு என்றால் பயந்து போய் எனது கண்கள் திறந்தன. அப்போது எனது கண்களில் கண்ணீர் இருந்தன. எனது கழுத்து யாரோ உண்மையிலேயே நெரித்தது போன்று இருந்தது. ஆனால் இவை அனைத்தும் கனவு காட்சிகளாகும். உள்ளத்திடம் இப்பொழுது மிர்சா சாஹிப்பை பற்றி ஏதாவது சந்தேகம் உள்ளதா என்றார். உள்ளம் முற்றிலும் இல்லை என்றது. காலையில் மிர்சா சாஹிப்பை சந்தித்தேன். அப்போது தெரிய வந்தது, அன்னார் வானத்திலிருந்து இறங்கிய ஒரு வானவர் ஆவார். சாதாரண உடலை கொண்ட ஒரு மனிதர் ஆவார். அவரது ஒவ்வொரு அசைவிலும் உயிரை அர்ப்பணிப்பதற்கு உள்ளம் நாடியது. ஹுசூர் அவர்கள் முன்னால் வரும்போது அடக்க முடியாமல் அழுகை வந்துவிடும். ஹுசூர் அன்பிற்குரியவராகவும் இந்த அடியான் அன்பு செலுத்தக்கூடியவனாகவும் இருந்தேன். மிகவும் மகிழ்ச்சியுடன் பையஸ் செய்தேன். இறைவன் ஷைத்தானின் பிடியிலிருந்து காப்பாற்றி மஸீஹ் மவ்ஊதுடைய வாசலில் கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தான். இல்லையென்றால் நான் வழிகட்டு போவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தன. ஹஜ்ரத் காயிமுத்தீன் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் கனவில் கண்டேன். நான் எனது கிராமத்தின் பள்ளிவாசலிலிருந்து தொழுது விட்டு எழுந்தேன். ஊர் மக்கள் ஒரு பெரிய துன்பம் ஒன்று வந்துள்ளது, அது முழு உலகையும் துடைத்துவிட்டு சென்றுவிடும் என்றனர். நானும் கேட்டு உணர்ந்தேன், இந்த அனைத்தும் நம்மை சாப்பிட்டு விடும்,
கருப்பு நிற கம்பை போன்று உள்ளது. அது அனைத்து வயலிலும் தென்படுகிறது. நான் மக்களிடம், சகோதரர்களே, இது நம்மை கண்டிப்பாக சாப்பிட்டுவிடும் என்றேன். கொஞ்சம் இறைவனை நினைவு கூறுங்கள். அப்போது ஓரிருவர் எனது வலது கை விரலை பிடித்தார்கள். அப்போது எனக்கு இது விடாது என்ற கவலை ஏற்பட்டது. அதாவது இந்த துன்பம் என்னை விடாது என தோன்றியது. நான் இந்த கிருமியிடம், நீ இறைவனிடமிருந்தாய் வந்துள்ளாய் என கேட்டேன். அந்த கிருமிதான் விரலை பிடித்திருந்தது. அது கூறியது, ஆம், நான் மிர்சா சாஹிப் உண்மையாளரா இல்லையா என கேட்டேன். அதற்கு அது உண்மையாளர் என கூறியது. மேலும், நீ மிர்சா சாஹிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் உம்மை கண்டிப்பாக சாப்பிட்டு விடுவோம், ஏனென்றால் அவர் உண்மையாளர் என்றது. மீண்டும் மீண்டும் 3 முறை மிர்சா சாஹிப் உண்மையாளர் என்ற சப்தம் வந்தது. பிறகு கண்கள் திறந்தன. பிறகு அவர் கூறுகின்றார், நான் காலையில் எழுந்து அம்மாவிடம் வெள்ளிக்கிழமை எப்பொழுது என்று கேட்டேன். அவர் நாளை மறுநாள் என்றார். பிறகு நான் ஜும்மா நாள் அன்று சென்று நான் ஹசரத் சாஹிபிடம் பையத் செய்தேன். ஹசரத் மியா அமீர் பக்ஷ் சாஹிபுடைய மகன் ஹசரத் அல்லா ரக்கா சாஹிப் கூறுகின்றார்கள், இவர்கள் இருவரும் சஹாபிகள் ஆவார்கள். நான் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கனவில் கண்டேன். கனவை உறுதி செய்ய நான் நாரேவாலாவை சேர்ந்த மர்ஹூம் மௌலவி முஹம்மதீன் சாஹிபுடன் காதியான் வந்தேன். கோடை காலமாக இருந்தது. மாதம் எதுவென்று நினைவில் இல்லை. மஸ்ஜித் முபாரக்கில் சுபு தொழுகைக்கு பிறகு ஹஜ்ரத் மசீஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நாரேவாலாவை சேர்ந்த மௌலவி முஹம்மதீன் மர்ஹூம் தனது 3 வரி கவிதை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்துக்குரிய வாதத்தை பற்றியும் மேலும் அந்த காலத்தில் மக்களின் குறும்புகளையும் சேட்டைகளையும் பற்றியும் எழுதப்பட்டிருந்தது. அதனை ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்பு படித்தார். அதில் மௌலவி சாஹிப் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தனது முதுகில் சுமந்தவாறு சௌர் குகைக்கு கொண்டு சென்றார்கள் என எழுதியிருந்தார். அதற்கு ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுமந்து கொண்டு செல்லவில்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடன் நடந்து சென்று குகைக்குள் நுழைந்தார்கள். இதற்கு பிறகு ஹுசூர் அவர்கள் அதனுடைய பிரதியை அச்சிடுவதற்கு அனுமதி அளித்தார்கள். பிறகு உள்ளே சென்றார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஃபாசல் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், நான் பையத் செய்வதற்கு மிகவும் துடிப்புடன் இருந்தேன். அங்கு ஹஜ்ரத் சாஹிப் ஆன்மீகத்தில் உள்ளத்தை எந்த அளவு மாற்றினார்கள் என்றால் அதனை எடுத்து கூற முடியாது. நான் ஹஜ்ரத் நூருதீன் சாஹிபிடம் எனது பையத்தை பற்றி எடுத்து கூறுங்கள் என்றேன். ஒவ்வொரு மாலையிலும் எனது பையத்தை பற்றி எடுத்துரைப்பார்கள். அதாவது முதல் ஹலீஃபாவிடம் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் எனது பையத்தை பற்றி கூறுங்கள் என்றார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாளை என்று கூறினார்கள். இதனால் எனது ஆர்வத்தின் தீ வாக்குறுதிக்கேற்ப அதிகமானது. அவர் பாரிசி கவிதை ஒன்றை கூறுகின்றார், வசல்சூ சவத் நஸ்தீக் ஆத்தஷ் ஷோக் தேஸ் தர் கர்தர். அதாவது அன்பிற்குரியவரை சந்திக்கக்கூடிய நேரம் அருகில் வந்தால் சந்திப்பின் நெருப்பு அதிகமாகும். கூறுகின்றார்கள், 1 வாரத்திற்கு பிறகு எனது உள்ளம் இந்த முடிவை எடுத்தது. அதாவது நான் பையத்தை கனவிலேயே செய்துவிட்டேனே. பிறகு அங்கிருந்து அனுமதியின்றி புறப்பட ஆரம்பித்தார். அடுத்த சில நாட்களில் பையத் செய்யாததால் தான் ஏற்கனவே பையத் செய்துவிட்டதாக கருதினார். நான் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் கேட்காமலேயே ஊருக்கு வந்துவிட்டேன். நான் வீட்டிற்கு வந்ததும் நிம்மதியின்மையும் ஆர்வமும் அதிகமானது. மீண்டும் 1 மாதத்திற்கு பிறகு காதியான் புறப்பட்டேன். நான் முதல் ஹலீஃபாவுடைய கிளினிக்கில் நுழைந்ததும் அன்னார் என்னை நோக்கி சிரித்தவாறு பார்த்தார்கள். சிரித்தவாறு கூறினார்கள், எவர் காலத்தின் இமாமுடைய அனுமதியின்றி செல்வாரோ அவருடன் இவ்வாறு தான் நடக்கும். அந்த வகையில் நான் காலத்தின் இமாமுடைய அனுமதியின்றி திரும்பி செல்வது சரியில்லை என்பதனை புரிந்து கொண்டேன். பிறகு ஹுசூரை சந்தித்தேன். பைய செய்ய வேண்டும் என வற்புறுத்தவில்லை. உள்ளத்தில் உறுதியும் நிம்மதியும் ஏற்பட்டது. இறுதியாக 22 நாட்களுக்கு பிறகு வியாழக்கிழமை மாலை தொழுகைக்கு பிறகு ஹுசூர் அவர்கள் தானே முகமது ஃபாசில் பைய செய்யுங்கள் என்றார்கள். நான் பைய செய்தேன்.
இது 1899 கடைசி அல்லது 1900 வருடத்தின் ஆரம்ப நாட்களாகும். ஹஜ்ரத் மியா குலாம் முஹம்மது சாஹிப் ஃபந்தா கூறுகின்றார்கள், நான் முதலில் ஹனஃபியாக இருந்தேன், பின்னர் வஹாபி ஆனேன். இருந்த போதிலும் நிம்மதி கிடைக்கவில்லை. உள்ளத்தில் இறைவன் இமாம் மெஹதியை அனுப்ப வேண்டும் என ஆசை இருந்தது. பிறகு அவருடைய படையில் இணைந்து விடுவேன் என நினைத்தேன். ஒருமுறை எனக்கு உசூருடைய முகம் கனவில் காட்டப்பட்டது. நான் காதியான் சென்றேன். அதே போன்ற நபரை தான் கண்டேன். பையத் செய்து விட்டேன். ஹஜ்ரத் ஹக்கீம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் கூறுகின்றார்கள், தனது தந்தை பற்றி கூறுகின்றார்கள், அவர்கள் பையத் செய்த சம்பவம் இவ்வாறாகும். அவர்கள் கூறி வந்தார்கள், இங்கு அலாவுதீன் என்ற ஒரு மௌலவி இருந்து வந்தார். அவருக்கு இங்கு அருகாமையில் ஒரு பள்ளிவாசலும் உள்ளது. எனது தந்தை அவரிடம் படித்து வந்தார்கள். ஒருமுறை இஷா தொழுகைக்காக ஒழு செய்தவாறு எனது தந்தை மௌலவி சாஹிப்பிடம் கேட்டார்கள், மௌலவி சாஹிப், இன்றைய நாட்களில் வானத்திலிருந்து அதிகமாக நட்சத்திரங்கள் விழுகின்றன, இதற்கு என்ன காரணம் என்றார்கள். மௌலவி சாஹிப் அவர்கள் இதற்கு பதில் கூறியவாறு, இமாம் மெஹதி வரப்போகிறார்கள், அவருடைய வருகையை பற்றி வானத்தில் மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறது என்றார். தந்தை கூறி வந்தார்கள், நான் சில நாட்களுக்கு பிறகு உசூரை பற்றிய செய்தியினை கேட்டேன். பிறகு காதியான் சென்று பையத் செய்து விட்டேன் என்றார்கள். திரும்பி வந்து மௌலவி சாஹிபிடம், நான் பையத் செய்து விட்டு வந்தேன், இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றேன். ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து, மியா, விஷயம் உண்மைதான், ஆனால் நாங்கள் உலகவாதிகளாக இருக்கின்றோம் என மெதுவாக கூறினார். அதாவது மௌலவியாகவும் இருக்கின்றார்கள், உலகவாதியாகவும் இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் மியா ரஹீம் பக்ஷ் சாஹிப் கூறுகின்றார்கள், எந்த நாளில் உசூர் அவர்களுடைய முபாஹிலா அப்துல் ஹக் கஸ்னவியுடன் அமிர்தசரஸில் நடைபெற்றதோ, எனது தந்தை அந்த முபாஹிலாவில் இருந்தார்கள். அவர்கள் கூறி வந்தார்கள், எப்பொழுது உசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்களோ அப்பொழுது ஹஜ்ரத் மௌலானா நூர்தீன் சாஹிபுக்கு மயக்கம் வந்தது. அதனை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் மிகவும் உருக்கத்துடனும் அழுகையுடனும் துவா செய்தார்கள். அதனால் நிலைமை மோசமானது. தந்தை கூறுகின்றார்கள், உசூர் அவர்களை பார்த்து எனது உள்ளம் சாட்சி பகர்ந்தது. இவர் பூமியை சார்ந்தவர் அல்ல, மாறாக விண்ணை சேர்ந்தவர் ஆவார். ஆகையால் அவர் இங்கு சுவண்டவிற்கு வந்த பிறகு தனது சமுதாயத்தினிடம் இதனை பற்றி கூறினார்கள். அது ஒரு அற்புதமான ஜமாத்தாகும் என்றார்கள். வானவர்களே போன்று உள்ளனர் என்றார்கள். நானும், எனது தந்தை, எனது பெரியப்பா, முழு குடும்பமும் பையத் செய்தது. ஹசரத் சௌத்ரி ரஹமத் கான் சாஹிப் கூறுகின்றார்கள், எனது பையத்தின் சம்பவம் இவ்வாறாகும். கனவில் நான் வீட்டிலிருந்து வெளியில் வந்தேன். வெளியில் உசூர் அவர்களுடன் சௌத்ரி மௌலா பக்ஷ் பட்டி, சௌத்ரி குலாம் ஹுசைன், மௌலவி ஷம்சுத்தீன், மௌலவி அலஃபுத்தீன், மௌலவி இனாயத்துல்லா, ரஹமத்துல்லா ஜட் போன்றோர் நிற்கின்றனர். அப்பொழுது பஜாரில் இருந்து வந்தார்கள். அப்பொழுது சௌத்ரி மௌலா பக்ஷ் சாஹிப் என்னிடம், இப்பொழுது பையத் செய்யுங்கள் என்றார்கள். இதனை விட நல்ல நேரம் எப்பொழுது கிடைக்கும்? உசூர் அவர்களே இங்கே வந்துள்ளார்கள். நான் அவர்களுடன் இணைந்து கொண்டேன். இந்த குழு முழுவதும் முதலில் சௌத்ரி மௌலவி பக்ஷ் சாஹிபுடைய கிணற்றுக்கு சென்றது. பிறகு எங்களது கிணற்றுக்கு வந்தனர். அங்கு ஹஜ்ரத் சாஹிப் தொழ வைத்தார்கள். தொழுகைக்கு பிறகு நான் விழித்தேன். இதனை அவர் கனவில் பார்க்கின்றார். உசூருடைய முகம் என்னுடைய உள்ளத்தில் எவ்வாறு பதிந்தது என்றால், ஒருபொழுதும் மறக்க முடியாததாக அது இருந்தது. காலையில் எழுந்து நான் வீட்டிற்கு வந்தேன். பயணத்திற்கு பணம் வாங்கிக் கொண்டு காதியான் வந்தேன். மேலும் பையத் செய்தேன். 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன். இவ்வாறு அல்லாஹு தாலா சிலரை, மாறாக சம்பவங்களை பார்த்தோம் என்றால் பலரையும் கனவு மூலமாக பிடித்து வைத்து பையத் செய்ய வைத்துள்ளான். ஹஜ்ரத் மௌலவி முஹம்மது அப்துல்லா சாஹிப் கூறுகின்றார்கள், நான் பராஹினை அஹமதியா 1892 அல்லது 1893 படித்தேன். எனது உள்ளத்தில் நல்ல தாக்கத்தை அது ஏற்படுத்தியது. பிறகு நான் ஹஜ்ரத் சாஹிப் எழுதியது, அதற்கு எதிராக மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலிவி எழுதியது போன்றவற்றை பார்த்து வந்தேன். நான் முகமது ஹுசைனுடைய ஆதாரங்களை படித்ததும் இவர் பலகீனமானவர் என்பதனை புரிந்து கொண்டேன். இவரை பற்றி எந்த தாக்கமும் என்னிடம் ஏற்படவில்லை. ஹஜ்ரத் சாஹிபுடைய ஆதாரங்கள் உறுதியாகவும் இருந்தன. ஆன்மீகமும் வெளிப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அன்பு அதிகமாகிக் கொண்டே சென்றது. என்னிடம் ஆழமான விளைவை அது உண்டாக்கியது. ஆராய்வை
தொடர்ந்து செய்தேன். கனவுகள் வர ஆரம்பித்தன. 1897 நான் கனவில் கண்டேன் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என் முன் இருக்கின்றார்கள். எனது முகம் கிழக்கு நோக்கி இருந்தது. ஹுசூருடைய முகம் என்னை நோக்கி இருந்தது. ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹஜ்ரத் சாஹிபுடைய வலது பக்கம் இருந்தார்கள். அப்போது எனது சிந்தனையின்படி அன்னாரின் வயது 8 அல்லது 9 ஆக இருக்கும். ஹஜ்ரத் சாஹிப் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹை நோக்கி சைகை காட்டினார்கள். பிறகு அவர்கள் கூறினார்கள், அந்த அகமது அவர் வந்துவிட்டார், நபி ஆவார். முதலில் வந்த அகமது நபி ஆவார். அவர் யாரையும் பின்பற்றி வந்தவர் அல்ல. ஆனால் இப்பொழுது வந்துள்ள அகமத், இதனை பற்றி ஹஜ்ரத் சாஹிப் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹிடம் தற்பொழுது என்பது யார் என கேட்டார்கள். அவர்கள் சைகையுடன் நீங்கள் தான் என கூறினார்கள். முத்தபி நபி ஆவீர்கள், அதாவது இந்த நபி முதல் அகமதை பின்பற்றி வந்தவர், அவர்தான் இந்த அகமது. இதற்கு பிறகு நான் பையத்திற்கான கடிதத்தை எழுதினேன். சிறிது காலம் கழிந்த பிறகு நான் காதியான் சென்றேன். ஹஜ்ரத் சாஹிப் கையில் பையத் செய்தேன். ஹஜ்ரத் நிசாமுதீன் சாஹிப் கூறுகின்றார்கள், ஹுசூருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, ஜனாபிற்கு உலகின் தலைவரின் சலாம் தூரம் தொலைவில் இருந்து வந்தது. அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற தூது செய்தி ஹதீஸின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையாகிய என்னுடைய மஸீஹிற்கு சலாம் கூறுங்கள் என்ற அடிப்படையில் பெரும்பாலும் தூரம் தொலைவில் இருந்து வந்தன. எனக்கு இதுதான் சிந்தனையாக இருந்தது. பாரிசில் ஒரு நீண்ட வரிகள் உள்ளது. பீரா நவே பர்னத், முரிதா நவே பரானத். அதாவது பீர்கள் பணிவுடனே இருப்பார்கள், ஆனால் முரீதுகள் அவர்களை உயர தூக்கி விடுவார்கள். உண்மையான விஷயம் என்னவென்றால் இவர்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை, மாறாக மக்கள் ஒன்றிணைவதால் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் ஏற்படுகின்றது. இறுதியாக அக்ஸா பள்ளிவாசலில் உருக்கத்துடன் துவா செய்தேன். அப்பொழுது அல்லாஹ் தஆலா என் மீது ஒரு மறைவான ஹசானாவை திறந்தான். அதனை எழுதுவதற்கு ஒரு நீளமான காகிதம் தேவைப்படும். நான் பையத் செய்தேன். அமைதியும் நிம்மதியும் கிடைத்தது. உருக்கத்துடன் துவா செய்த போது அல்லாஹு தாலா உள்ளத்தை எவ்வாறு திறந்தான் என்றால் திருப்தி ஏற்பட்டது. பிறகு பையத் செய்தார். எண்ணங்கள், ஷைத்தானிய குழப்பங்கள் போன்றவை விலகி சென்றன. ஹஜ்ரத் சையத் விலாயத் ஷா சாஹிப் கூறுகின்றார்கள், நான் 1897 சியால்கோட் நகரின் அமெரிக்கன் மிஷன் உயர்நிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தேன். ஆரம்பத்தில் போர்டிங் ஹவுஸில் மாணவர் விடுதியில் இருந்து வந்தேன். பிறகு ஆங்கில ஆசிரியரின் சிபாரிசின் அடிப்படையில் ஆகா முகமது பாசில் சாஹிபுடைய 2 சகோதரர்களுக்கு டியூட்டராக நியமிக்கப்பட்டேன். எனக்கு ஒரு தனி வீடு தங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வாதம் பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். இவர் தனது பழைய சடங்கு சமுதாயத்தின்படி இல்லை, இதனால் ஆராய்வதின் பக்கம் கவனம் செலுத்தவில்லை. இதனை தவிர பொதுமக்கள் ஹுசூருடைய போதனைகளை தவறான முறையில் பரப்பி வந்தனர். அதனால் இதனை பற்றி கேட்பது கூட உள்ளத்தில் வெறுப்பை ஏற்படுத்தியது. சில நாட்களுக்கு பிறகு நகரில் பிளேக் நோய் பரவியது. அதிக அளவில் மக்கள் மரணித்தனர். ஒரு நாள் கீழே பஜாரில் பார்த்தபோது பல ஜனாதாக்கள் எடுத்து செல்லப்பட்டன. அவர்களது உறவினர்கள் அழுது கொண்டே சென்றனர். இந்த மோசமான நிலையை கண்டு எனக்கு சிந்தனை தோன்றியது. இது பரவக்கூடிய நோயாகும், என்னையும் இது தாக்கலாம். ஒருவேளை எனக்கு மரணம் வந்தால் என்னை போன்ற மனிதன் இறைவன் முன்பு எந்த நல்ல அமல்களை எடுத்து வைப்பான்? நல்ல அமல்கள் செய்வது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், சிறு வயதில் தனது கிராமத்தில் பள்ளிவாசலில் உள்ள திருக்குரானை திலாவத் செய்யாத காரணத்தினால் மறந்துவிட்டாய். நன்மைகள் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிறு வயதில் படித்த திருக்குரானை மறந்துவிட்டாய். ஏனென்றால் அதற்கு பிறகு அதனை படிக்கவில்லை. கூறுகின்றார், இது உண்மைதான். நான் எனது வகுப்பில் முதல் மாணவனாவேன். ஆனால் மறுமையில் நீ ஆங்கிலம் மற்றும் கணிதம் போன்றவற்றில் எத்தனை மதிப்பெண் எடுத்தாய் என கேட்கப்படாது. இந்த சிந்தனையினால் எவ்வளவு வெட்கமாக இருந்தது என்றால் உள்ளத்தில் திருக்குரானை முழுமையாக யாரிடமாவது சரியான முறையில் ஓதுவேன் என உறுதியான எண்ணம் கொண்டேன். ஆரம்பத்தில் தானே திருக்குரானை திறந்து ஓதினேன். ஆனால் எனக்கு நான் சரியாக ஓதுகின்றேனா இல்லையா என நம்பிக்கை வரவில்லை. அதற்கு பிறகு ஏதாவது பள்ளிவாசலின் முல்லாவிடம் சென்று ஓதலாம் என நினைத்தேன். ஆனால் அவர்
நீ இவ்வளவு பெரியவனாகிவிட்டாய், திருக்குரான் கூட ஓதத் தெரியாதா என கூறிவிடுவார் என்ற நிலை இருந்தது. இறுதியாக ஒரு திட்டம் தீட்டினேன். எங்கேயாவது திருக்குரான் தர்ஸ் கொடுக்கப்படுமானால் அங்கு சென்று நானும் கிரத்தை கேட்பேன், சரியான கிரத்துடன் மொழியாக்கமும் கற்றுக்கொள்வேன் என நினைத்தேன். இங்கும் அங்கும் விசாரித்ததில் அஹ்மதியா பள்ளிவாசலை தவிர வேறு எங்கும் தர்ஸ் கொடுக்கப்படுவதில்லை என தெரிய வந்தது. நான் எனது உள்ளத்தில் திருக்குரானை கேட்பேன், அவர்களது கொள்கைகள் மற்றும் போதனைகள் பற்றி முற்றிலும் கவனம் செலுத்த மாட்டேன் என கூறினேன். நான் செல்லவிருந்த போது ஆகா சாஹிப் என்னை தடுத்தார்கள். நீ அங்கு சென்றால் நிச்சயமாக மிர்சாயி ஆகிவிடுவாய் என்றார்கள். நான் அவர்களுக்கு, நான் மிர்சாயி ஆவதற்காக போகவில்லை, வெறும் திருக்குரானை கேட்பதற்காக செல்கின்றேன் என உறுதியளித்தேன். ஆனாலும் அவர் சம்மதிக்கவில்லை. பிறகு நான் மறுநாள் வாய்ப்பு கிடைத்ததும் அஹ்மதியா பள்ளிவாசலுக்கு சென்றேன். ஹசரத் மீர் ஹாமித் ஷா சாஹிப் மர்ஹூம் அவர்கள் அன்றைய நாட்களில் தர்ஸ் கொடுத்து வந்தார்கள். இடைவிடாது நான் ஒவ்வொரு நாளும் தர்ஸில் கலந்து கொள்வேன். அறிவு மற்றும் ஞானத்தை கேட்டு வந்தேன். எப்பொழுதெல்லாம் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் காதியானிலிருந்து வந்து தர்ஸ் கொடுப்பார்களோ அப்போதெல்லாம் அவர்களது கண்ணியத்திற்காக எங்களது அகமதியல்லாத ஆசிரியர்களும் தர்ஸில் கலந்து கொள்வார்கள். எனக்கு எவ்வகையிலும் சிறப்பான தப்லீக் எதுவும் செய்யப்படவில்லை. ஆனால் திருக்குரானுடைய தர்ஸின் இடையிலேயே எனது அனைத்து சந்தேகங்களும் விலகிவிட்டன. மேலும் அஹமதியா ஜமாத்தின் மீது தொடுக்கக்கூடிய அனைத்து ஆட்சேபனைகளும் ஆதாரமற்றவை எனவும் இவற்றில் எந்த உண்மையும் இல்லை எனவும் தெரிய வந்தது. இறுதியில் உசூரிடம் பையத்திற்கான கடிதம் எழுதினேன். சில நாட்களுக்கு பிறகு பையத் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான பதில் வந்தது. பிறகு நான் நற்பேறு பெற்றவனாக அஹ்மதியத்தினுள் வந்தேன். நான் அருள்களை எடுத்துரைக்கும் விதமாக இதனை கூற விரும்புகின்றேன். இறைவன் என்னை நல்ல கண்ணியமிக்க குடும்பத்தில் பிறக்க செய்தான். டாக்டர் போன்ற கண்ணியமிக்க பணியை செய்ய வாய்ப்பளித்துள்ளான். எனது பெரும்பாலான துவாக்களை ஏற்றுக்கொண்டுள்ளான். எனது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றியுள்ளான். ரிஸ்க் கொடுத்துள்ளான், பிள்ளைகளை கொடுத்துள்ளான். இவை அனைத்தையும் விட பெரிய அருள், அவன் இறுதி காலத்தின் இமாமை கண்டறியக்கூடிய வாய்ப்பு கொடுத்துள்ளான். இதன் மூலம் அகமதியான பெருமை எனக்கு கிடைத்தது. ஆகா சாஹிபுடைய கூற்று நீ மிர்சா ஆகிவிடுவீர் என்பது உண்மையாகிவிட்டது கூறுகின்றார். இறைவனுக்கு நன்றி, நான் நேரான வழியினை அடைந்து விட்டேன். இந்த சில சம்பவங்களை நான் கூறினேன். தற்பொழுது நான் இந்த விஷயத்தையும் கூற விரும்புகின்றேன். ஜமாத் எவ்வாறெல்லாம் முன்னேற்ற பாதையை கடக்கின்றதோ போராமைக்காரர்களின் தீயவர்களின் செயல்பாடுகளும் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. அவர்கள் பல்வேறு வழிகளில் ஜமாத்திற்கு சேதம் விளைவிக்க முயல்கின்றனர். சில சமயங்களில் மறைந்திருந்து தாக்குகின்றனர், சில சமயங்களில் வெளிப்படையாகவும் தாக்குகின்றனர், சில சமயங்களில் அனுதாபம் காட்டியவாறும் தாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்கின்றனர். ஆகையால் ஒவ்வொரு அகமதிக்கும் எதிரியின் ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் தப்பிப்பதற்கு அதிகமாக துவா செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்ற துவா, ரப்பி குல்லு ஷையின் காதிமுக ரப்பி ஃபௌஃபல்னி வன்சுர்னி வர்ஹம்னி என்ற துவா, இது போன்ற மேலும் பல துவாக்கள். உறுதியாக நிலைநேற்றலுக்கான துவா, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரம் வ சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த அனைத்து துவாக்களையும் தரூத் ஷரீஃபையும் நான் ஓதும்படி ஏற்கனவே கூறியிருந்தேன். இவைகளை அதிகமாக ஓதுவது அவசியமாகும். இதன் மூலம் நாம் எதிரிகளின் ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்க முடியும். இதனை போன்று கடந்த நாட்களில் ஏதோ ஒரு குழப்பவாதி பேஸ்புக்கில் ஒரு பக்கம் ஹஜ்ரத் பாபா நானக்குடைய படத்தை வரைந்தும் அதனுடைய மற்ற பகுதியில் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படத்தையும் வரைந்து பிறகு ஹஜ்ரத் பாபா நானக்கை பற்றி மிகவும் மோசமான சிந்தனையை வெளிப்படுத்தியவாறு மிகவும் தவறான தீய வார்த்தைகளை பயன்படுத்தி அன்னாரின் படத்தின் மீது எழுதியுள்ளார். பிறகு அதன் மீது ஒரு அடித்தல் உள்ளது. பிறகு ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து வாசகங்களை எழுதியுள்ளார். அவ்வாறு எழுதி ஒப்புமை செய்து அசலாகும், இது அதுவாகும், இது இதுவாகும் என எழுதியுள்ளார். இந்த செயலிலிருந்து செய்தவரின் நோக்கம் மற்றும் எண்ணம் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துவதே ஆகும். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்வது மற்றும் அன்னாரது உயர்வை எடுத்துரைப்பது அவரது நோக்கம் அல்ல.
மாறாக சீக்கியர்களின் உணர்வுகளை தூண்டிவிடுவதற்காகவும். இதனை விட பெரிய அநியாயம் இதனை அப்படியே அங்குள்ள பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இது காதியான் மற்றும் அதன் அருகாமையில் உள்ள இடங்களில் சீக்கியர்கள் மத்தியில் பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. எவ்வாறாயினும் இறைவனுடைய அருளினால் அவர்களுடைய தலைவர்கள் அறிவுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டு அவர்களது உணர்வுகளை தணித்தார்கள். அகமதிகள் இப்படிப்பட்ட செயலை செய்ய மாட்டார்கள். இது நிச்சயமாக ஏதோ ஒரு தீய கெட்ட இயல்பை கொண்ட நபர் நாம் சண்டையிட்டுக் கொள்வதற்காக இவ்வாறு செய்திருக்கின்றார். எனக்கும் காதியானிலிருந்து சில சீக்கிய தலைவர்களின் வீடுகளிலிருந்து கடிதங்கள் வந்துள்ளன. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, இது யாரோ சேட்டை செய்திருக்கின்றார்கள். இதனை ஜமாத் அஹ்மதியாவின் பக்கம் திருப்பி உள்ளார்கள். அதாவது இது எவ்வாறு தெரிகிறது என்றால், ஏதோ ஒரு அகமதி இதனை எழுதியுள்ளார். இதனை ஜமாத் வெளியிட்டது போல் தெரிகின்றது. ஜமாத் இது போன்ற வீணான செயலை ஒருபோதும் செய்யாது. எவ்வாறாயினும் அவர்களும் அவர்களது பல்வேறு அமைப்பினரும் நமது ஜமாத்தினரும் அரசாங்கத்தினரிடம் இதனை பற்றி ஆராய வேண்டும், குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என கேட்டுள்ளனர். எப்பொழுதும் அஹ்மதியா ஜமாத்திற்கு இதுதான் கொள்கையாக இருந்து வருகிறது. அதாவது எப்பொழுதும் யாருடைய உணர்ச்சிகளுடனும் விளையாடக்கூடாது. மார்க்க வழிகாட்டிகளை மட்டுமல்ல, நாம் மற்றவர்களின் சிலைகளை கூட தவறாக பேசக்கூடாது என்ற போதனையின்படி செயல்படக்கூடியவர்கள் ஆவோம். பிறகு ஹஜ்ரத் பாபா நானக்குடைய அந்தஸ்து, கண்ணியம் மற்றும் மதிப்பை பற்றி ஜமாத் அஹ்மதியாவுடைய நூல்களில் வெளிப்படையாக எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புகழ்ந்து எழுதியுள்ளார்கள். அவர்களை பற்றி ஒரு உண்மையான அஹ்மதி இவ்வாறு மோசமான அசிங்கமான வார்த்தையை கூற சிந்திக்க கூட மாட்டார். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் பாபா நானக் சாஹிபை பற்றி ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இப்படிப்பட்ட நேரத்தில் இறைவன் பாபா சாஹிபிற்கு உண்மை மற்றும் உண்மையை தேடக்கூடிய ஆன்மாவை வழங்கியிருந்தான். அப்பொழுது பஞ்சாபில் ஆன்மீகம் குறைந்து போயிருந்தது. இதிலிருந்து எவ்வித சந்தேகமின்றி அவர் உள்ளுக்குள்ளேயே ஓர் இறைவனின் பக்கம் இழுத்து செல்லப்பட்டது நிரூபணமாகிறது. அவர் ஒரு இறையடியார் ஆவார். மற்றொரு இடத்தில் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு முஃமின் மற்றும் முத்தக்கியின் மீது கடமை என்னவென்றால் அவர்களை, அதாவது ஹஜ்ரத் பாபா நானக்கை கண்ணியத்துடன் பார்க்க வேண்டும். தூய ஜமாத்தின் தொடர்பில் அவரும் இணைந்தவர் ஆவார் என கருத வேண்டும். மேலும் கூறுகின்றார்கள், பாபா சாஹிப் உண்மையான ஒளியை பரப்புவதில், அதாவது நாம் எந்த உண்மையான ஒளியை பரப்புவதற்காக முயல்கின்றோமோ அதில் பாபா சாஹிப் அந்த உதவியை செய்துள்ளார்கள் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால் சந்தேகம் இல்லாமல் நாம் நன்றி கெட்டவர்கள் ஆகிவிடுவோம். ஆக ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது பணியையும் ஹஜ்ரத் பாபா நானக் சாஹிபுடைய பணியையும் ஒன்றாக கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் பாபா நானக் சாஹிபுக்கு எதிராக தவறான வார்த்தைகளை உபயோகிப்பவர் மிக கெட்டவர் ஆவார். பிரிதொரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், நமது நேர்மை இந்த விஷயத்தின் பக்கம் நம்மை கட்டாயப்படுத்துகின்றது. அதாவது சந்தேகமின்றி பாபா நானக் சாஹிப் இறைவன் தனது கைகளினால் ஒளியின் பக்கம் இழுத்த அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்களை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். பின்னர் அன்னார் கூறுகின்றார்கள், நான் சீக்கிய சகோதரர்களுடன் இந்த விஷயத்தில் கருத்து ஒற்றுமை கொள்கின்றேன். அதாவது பாபா நானக் சாஹிப் உண்மையில் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்களை சேர்ந்தவராவார். பிறகு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், இந்த அறிவிப்பு அங்கு ஜமாத் சார்பாக வெளியிடப்பட்டும் உள்ளது. பாபா நானக் சாஹிப் உண்மையில் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்களை சேர்ந்தவராவார். அவர் எவர்கள் மீது இறைவனுடைய அருள்கள் இறங்குமோ அவர்களை சேர்ந்தவராவார். இறைவனுடைய கைகளால் தூய்மையாக்கப்படுவார்கள். நான் இப்படிப்பட்ட மக்களை இழிவாகவும் தீய வார்த்தைகளால் நினைவு கூறக்கூடியவர்களை நான் தீயவர்களாகவும் தரங்கட்டவர்களாகவும் கருதுகின்றேன். மகாராஜா ராம்சந்தர்ஜி, மகாராஜா கிருஷ்ணன்ஜி போன்றோர் இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்ட தூய மனிதர்கள் ஆவார். ஆக இந்த அறிவிப்பு எவர் அதனை வெளியிட்டாரோ, எவர் அந்த படத்தை வரைந்தாரோ தீங்கு மற்றும் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்துள்ளார். காதியானின் அமைப்பாளர்கள் இதற்கு முழுமையான முறையில் மறுப்பை பத்திரிகைகளில் வெளியிட்டுள்ளார்கள்.
உண்மையும் இதுவே ஆகும். அது ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மேற்கோளிலிருந்து மிக தெளிவாக தெரிய வருகின்றது. நம் மத்தியில் ஹஜ்ரத் பாபா நானக்குடைய அந்தஸ்து மிகவும் உயர்வானதாகும். மேலும் நாம் அவர்களை மிகவும் கண்ணியத்துடனும் கௌரவத்துடனும் தான் பார்க்கின்றோம். அல்லாஹ் தாலா எல்லா விதமான தீங்கிலிருந்து, குழப்பத்திலிருந்து காதியானில் உள்ள அஹ்மதிகளையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வைப்பானாக. எதிரி தனது தீங்கில் தோல்வி அடைவானாக. தற்பொழுது நான் சில வஃபாத்தானவர்களை பற்றி கூறுவேன். அவர்களது ஜனாசாவும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு தொழ வைப்பேன். முதல் ஜனாசா கண்ணியத்திற்குரிய அப்துல் ரசாக் பட் சாஹிபுடையதாகும். இவர் அக்டோபர் 6ஆம் தேதி 2012 65 வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ஜமாத் முபல்லிக் ஆவார். வசியத்தும் செய்திருந்தார். இவரது ஜனாசா தொழுகை சதர் அஞ்சுமன் அஹமதியாவின் வளாகத்தில் தொழ வைக்கப்பட்டது. மருந்துகளின் தவறான உபயோகத்தினால் அவரது இருதயம் பாதிக்கப்பட்டது. அதனால் அவரது மரணம் நடைபெற்றது. இறையருளால் ஆரோக்கியமான மனிதர் ஆவார். இவரது தந்தையார் பெயர் குலாம் அகமது காஷ்மீரி ஆகும். இவர் குஜராத்தை சேர்ந்தவர் ஆவார். சிறு வயது முதலே இவரது தந்தை தொழுகையாளி ஆவார். இந்த காரணத்தினால் தனது சுற்றுப்புறத்தில் மௌலவி என்று அழைக்கப்பட்டார். 1930 இவர் பைய செய்தார். இவர் பைய செய்த போது இவரது மனைவி இவரை விட்டுவிட்டு சென்று விட்டார். அப்போது அவரது அகமதி அல்லாத ஒரு தோழி அவரிடம், உனது கணவர் அகமதியானதும் தொழுவதை விட்டுவிட்டாரா என கேட்டுள்ளார். இவரது மனைவி, அதாவது ரசாக் பட் சாஹிபுடைய தாயார், இல்லை இல்லை, முன்பை விட அதிகமாக தொழுகிறார் என்றார்கள். பிறகு அவர் எவ்வாறு காஃபிர் ஆனார் என கேட்டுள்ளார். எவ்வாறாயினும் அவர் திரும்பி வந்துவிட்டார்கள். நல்ல இயல்பை கொண்ட பெண்மணி ஆவார்கள். அப்துல் ரசாக் பட் சாஹிப் ஆரம்ப கல்வி ஆலம்கட் குஜராத்தில் பயின்றார்கள். பிறகு 1971 ஜாமியாவிலிருந்து தேர்ச்சி பெற்றார்கள். ஜமாத் முரப்பியாக பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் தொண்டாற்றியுள்ளார்கள். பிறகு 1975 கானாவில் இவர் நியமனம் செய்யப்பட்டார். அங்கு பல இடங்களில் அவர் இருந்து வந்தார். 1979 முதல் 1989 வரை அஹமதியா மிஷனரி ட்ரைனிங் காலேஜில் பிரின்சிபலாக தொண்டாற்றுவதற்குரிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்துள்ளது. பிறகு 89 பாகிஸ்தான் வந்துவிட்டார்கள். பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் முரப்பியாக செயல்பட்டார்கள். இஸ்லாவா இர்ஷாத் மர்கசியாவின் கீழ் புதிய அகமதிகள் தர்பியத் பிரிவில் தொண்டாற்றி வந்துள்ளார்கள். சீர்திருத்த குழுவின் உறுப்பினராக இருந்துள்ளார். சீர்திருத்த குழுவிலும் சிறந்து விளங்கியுள்ளார்கள். இவரது பேசும் தன்மை, புரிய வைக்கும் தன்மை மிகவும் அழகாக இருக்கும். இவரது மனைவியின் சகோதரர் முபாரக் தாஹிர் சாஹிப் செக்ரட்டரி நுஸ்ரத் ஜஹான் எழுதுகின்றார்கள், எனது சகோதரி அமத்துன்னூர் தாகிருக்கு பட் சாஹிபுடைய சம்பந்தம் வந்தது. எனது தந்தையார் ஹசரத் மௌலானா முஹம்மது முனவர் சாஹிப் அவர்கள் அப்போதைய ஹதீகத்துல் முபஷிரினுடைய செயலாளராக ஷேக் முபாரக் அஹமது சாஹிப் இருந்தார்கள். அவரிடம் ஆலோசனை செய்தார்கள். பட் சாஹிப் தனது பணியில் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதனை கூறுங்கள் என்றார்கள். ஷேக் சாஹிப், அவர் நன்றாக பணிபுரிகின்றார். அவருடைய அறிக்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாக உள்ளது, திருப்திகரமாக உள்ளது என்றார்கள். இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எனது தந்தையார் இந்த சம்பந்தத்தை முடிவு செய்தார்கள். இவரது பணியை நான் பார்த்துள்ளேன். நான் அவருடன் கானாவில் இருந்துள்ளேன். பணியில் தன்னலமற்று செயல்படுவார்கள். மிக குறைவான முபல்லிகுகள் தான் இவ்வாறு பணிபுரிவார்கள். மனைவி பிள்ளைகளுடன் நல்ல நட்புறவு கொண்டிருந்தார். ஒவ்வொரு ஜும்மாவிலும் அனைத்து மகள்களையும் விருந்திற்கு அழைப்பார்கள். பிறகு டிவியில் ஜும்மா குத்துபா அனைவருடன் உட்கார்ந்து கேட்பார்கள். தாயாருக்கு மிக பெரிய அளவில் சேவை செய்துள்ளார்கள். தனது வெற்றியின் காரணியாக எப்பொழுதும் தனது தாயாரையே கூறி வந்துள்ளார்கள். எப்பொழுதும் தனது பிள்ளைகளுக்கு தொழுகை மற்றும் துவாவின் பக்கம் கவனமூட்டிக் கொண்டே இருப்பார்கள். தொழக்கூடிய பிள்ளைகளிடம் அதிக அளவு அன்பும் பாசமும் காட்டுவார்கள். மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள். மகள்களுக்கு சம்பந்தம் வந்த போது இவருக்கு 5 அல்லது 6 மகள்கள் இருந்தன. அளவுக்கு அதிகமாக உலக வாழ்க்கையை விரும்பக்கூடிய மக்களுக்கு பொதுவாக இதில் படிப்பினை உள்ளது. எப்பொழுதும் இதனையே கூறுவார்கள், பையன் தொழுகின்றான், சந்தா கொடுக்கின்றான், வேறென்ன வேண்டும் என்பார்கள். மேலும் எனது மகளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் காலியான வீட்டையும் நிரப்பி விடுவாள். அதிர்ஷ்டம் இல்லை என்றால் பல பெண்கள் உள்ளனர், நிரம்பியுள்ள வீட்டையும் காலி செய்து விடுகின்றார்கள். ஹிலாபத்துடன் நல்ல உறுதியான அன்பு இவருக்கு இருந்தது. இவரது மகனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் தண்டனை கிடைத்தது. எப்பொழுது வரை மகன் மன்னிக்கப்படவில்லையோ அதுவரை அவரிடம் பேசவே இல்லை. கூறி வந்தார்கள்,
எவருடன் காலத்தின் ஹலிஃபா கோபமாக உள்ளார்களோ அவரை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன்? 2009 இங்கு வந்தார்கள். அப்போது அவரது மகனுக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருந்தது. என்னிடம் அதனை பற்றி பேசவே இல்லை. அவனை மன்னித்து விடுங்கள் அல்லது அவன் செய்தது சரி தவறு என்றோ ஒரு சிறிய சைகை கூட காட்டவில்லை. துவா செய்யுங்கள், அல்லாஹ் அவனுக்கு அறிவு வழங்கட்டுமாக என்று மட்டும் கூறினார்கள். எப்பொழுதும் ஜமாத் அமைப்புக்கும் ஹிலாபத்துக்கும் கட்டுப்பட்டு வந்துள்ளார்கள். பிள்ளைகளுக்கும் இதனையே அறிவுறுத்தி வந்துள்ளார். நான் கூறியது போன்று ஹுதுபாக்களை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியவர் ஆவார். குழந்தைகள் இந்த சமயத்தில் ஏதாவது சப்தம் போட்டால் அதனை இவர் விரும்ப மாட்டார். உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் பொதுவாக விடுமுறை எடுக்க மாட்டார்கள். விடுமுறை எடுக்கும்படி யாராவது கூறினால் அலுவலகம் சென்று விட்டால் நான் சரியாகி விடுவேன் என்பார்கள். பிள்ளைகள் இன்று விடுமுறையாகும், எங்கேயாவது சுற்றி பார்க்க அழைத்து செல்லுங்கள் என்று கூறினால் எனது வாழ்வு முழுவதும் ஜமாத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் என்பார்கள். நிச்சயமாக இவர்களது இந்த வார்த்தை சாதாரணமாக கூறப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அவர் தனது ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் ஜமாத்திற்காக அர்ப்பணித்தார், மேலும் அதனை செய்தும் காட்டினார். நான் கூறியது போன்று ஆப்பிரிக்காவில் நான் அவருடன் இருந்தேன். அன்று இருந்த காலகட்டம் தற்பொழுது போன்று இல்லை. மிகவும் கஷ்டமான காலகட்டமாக அது இருந்தது. அங்கே மிகவும் மகிழ்ச்சியுடன் தனது நாட்களை கழித்தார்கள். அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருப்பார், மலேரியா வந்துவிடும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார். சுகமானவுடன் தனது பணியை செய்ய தொடங்கிவிடுவார். அங்குள்ள மக்களிடமும் அன்பும் பாசம் கொண்டவராக இவர் இருந்தார். மக்கள் இவரை நேசிக்கவும் செய்தனர். நான் அங்கு சென்றபோது இவர் அங்கு ஆரம்பத்தில் மிஷனரியாக இருந்தார். அங்குள்ள பல்வேறு விஷயங்களை பற்றி, சூழ்நிலைகளை பற்றி எனக்கு கூறினார், அறிவுரை வழங்கினார். இவ்வாறு எனக்கு நல்ல முறையில் வழிகாட்டினார். அல்லாஹு தாலா இவருடன் அன்புடனும் பரிவுடனும் நடந்து கொள்வானாக. இவர் மீது அருள்களையும் பரக்கத்துகளையும் இறக்குவானாக. தனது அன்பிற்குரியவர்கள் மத்தியில் இவருக்கு இடமளிப்பானாக. இவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் வழங்குவானாக. இவரது ஒரு மகள் செரேலேனியா முபல்லிகுடைய மனைவியாவார். அவர் இவருடைய ஜனாதாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. நான் தற்பொழுது தொலை வைக்கக்கூடிய இரண்டாவது ஜனாசா கண்ணியத்திற்குரிய டாக்டர் ஹமீதா முனீர் சாஹிபா உடையதாகும். தனது 75வது வயதில் அக்டோபர் 8 2012 கனடாவில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1964 இவர்கள் ஃபாத்திமா மெடிக்கல் காலேஜ் லாகூரில் டாக்டர் பட்டம் பெற்றார்கள். ஹவுஸ் ஜாப் செய்த பிறகு முன்னேற்றத்திற்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. ஆனால் ரபுவாவில் ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் மகளிருக்கான மருத்துவ பிரிவில் டாக்டருடைய தேவை இருந்தது. இதனால் அங்கு சென்று விட்டார்கள். 1965 முதலே ரபுவாவில் ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் டாக்டராக சேர்ந்தார்கள். இவர்கள் மிக நீண்ட காலம் தொண்டாற்றியுள்ளார்கள். இவரது தொண்டுகளை பற்றி கூற வேண்டுமானால் ஒருவேளை ஒரு ஹுதுபா முழுவதும் தேவைப்படலாம், மாறாக அதனை விட அதிகமாகவே தேவைப்படலாம். 1964 லாகூரின் HCN ஹாஸ்பிட்டலில் ஹவுஸ் ஜாப் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்தில் இங்கிலாந்திற்கு வேலைக்காக விண்ணப்பம் செய்தார்கள். அதில் அவருக்கு வேலை கிடைத்தது. டிக்கெட்டிற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. இங்கிலாந்து செல்வதற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையடைந்திருந்தன. மறுநாள் அல் ஃபசல் வீட்டிற்கு வந்தது. அதில் ரபுவாவில் ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் பெண் மருத்துவ தேவை என விளம்பரம் வந்திருந்தது. அதனுடன் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹுடைய தூது செய்தியும் இருந்தது. அதாவது அகமதி பெண் மருத்துவர் யாரும் வரவில்லை என்றால் பிறகு ஏதாவது கிறிஸ்தவ பெண் மருத்துவரை ஏற்பாடு செய்யுங்கள் என கூறப்பட்டிருந்தது. இவர் லண்டன் செல்ல வேண்டிய நிகழ்ச்சிகளை நிறுத்தினார். வீட்டில் கஷ்டமான சூழலிலும் இவருக்கு 10 சகோதர சகோதரிகள் இருந்தனர். இவரது தந்தை செக்ஷன் ஆபீசராக இருந்த போதிலும் பொருளாதார கஷ்டம் நிலவி வந்தது. இவரது தந்தை இவரை கடன் வாங்கித்தான் டாக்டருக்கு படிக்க வைத்தார். இந்த நிலையில் அதே நாளில் லாகூரிலிருந்து ரப்புவா வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். ஹவுஸ் ஜாப் செய்த மருத்துவமனைக்கு சென்று MS இடமிருந்து அனுமதி கேட்டார்கள். MS அவர்களிடம் அங்கு ஏன் செல்கின்றீர்கள், உங்களுக்கு அங்கு என்ன சம்பளம் கிடைக்கும் என கேட்டார். அதற்கு டாக்டர் ஹமீதா சாஹிபா கூறினார்கள், ஒருவேளை மாத சம்பளம் 230 ரூபாய் கிடைக்கும் என்றார்கள். அதற்கு MS, உங்களுக்கு நான் 550 ரூபாய் மாத சம்பளமாக வாங்கி தருகின்றேன், லாகூரை விட்டு செல்லாதீர்கள் என்றார்கள். உங்களுடைய வருங்காலமும் இந்த ஹவுஸ் ஜாபை தான் சார்ந்துள்ளது.
அவர்கள் இந்த ஆஃபரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பணத்திற்காக அங்கு செல்லவில்லை. என்னிடம் இங்கிலாந்துடைய வேலைக்குரிய வவுச்சர் உள்ளது. டிக்கெட்டிற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டு விட்டது. அங்கு எனக்கு அட்மிஷனும் போடப்பட்டு விட்டது. இந்த அனைத்தையும் விட்டுவிட்டு நான் ரப்வா செல்கின்றேன் என்றார்கள். அதற்கு MS, நீங்கள் எவ்வளவு மகத்தான பெண்மணி ஆவீர்கள். தனது ஜமாத்திற்காக தனது வருங்காலத்தை தியாகம் செய்து விட்டீர்கள். MS இவர்களுக்கு ஹவுஸ் ஜாபிற்கான சிறந்த ஒரு சான்றிதழை வழங்கினார்கள். 1964 ரபுவா வந்தார்கள். 1983 வரை ஃபதுலே உமர் மருத்துவமனையில் பெண் மருத்துவராக பணியாற்றினார்கள். ரபுவாவில் அந்த காலத்தில் பெண் மருத்துவர் யாரும் கிடையாது. அருகாமையில் உள்ள பகுதிகளிலும் எந்த ஒரு பெண் மருத்துவரும் கிடையாது. மிக பெரிய பகுதியை இவர்கள் தனது காலத்தில் தனியாக கவனித்து வந்தார்கள். இரவு 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும், குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும், எந்த ஒரு நோயாளி வந்தாலும் உடனே தனது படுக்கையை விட்டு எழுந்து நோயாளியை சந்திக்க செல்வார்கள். இவரை பற்றி இவ்வாறும் கூறுகின்றார்கள். இவர்களது வலிமா நாளன்று மணப்பெண்ணாக மேடையில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது மருத்துவமனையிலிருந்து எமர்ஜென்சி என கால் வந்தது. உடனேயே தனது அதே ஆடையுடன் எழுந்து மருத்துவமனைக்கு சென்றார்கள். பிறகு விருந்தினர்கள் அவர் இல்லாமலேயே உணவு உண்டார்கள். எவ்வாறாயினும் இது தியாகத்தின் உணர்வு ஆகும். தனது வக்ஃபின் உணர்வுடன் தனது இந்த சேவையின் வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். அல்லாஹு தாலா மற்ற வக்ஃபின்களுக்கும் இது போன்ற அர்ப்பண உணர்வை நிலைநாட்டுவதற்குரிய வாய்ப்பினை வழங்குவானாக. ஏழைகளுக்கு அதிக அளவு உதவி செய்து வந்துள்ளார்கள். இலவசமாக அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தார்கள். அங்குள்ள பகுதியில் மக்கள் பொய்யாக தனது கஷ்டங்களை கூறுவது வழக்கமாகும். அவர் பொய்யரா உண்மையாளரா என்பதை ஆராய்வேன் என ஒருபோதும் கூறியதில்லை. யார் எதனை கூறினாலும் அதனை நம்பி விடுவார்கள். இலவசமாக சிகிச்சையும் அளிப்பார்கள், மருந்துகளையும் கொடுப்பார்கள். அவரது கணவர் கூறுகின்றார், பல முறை இவ்வாறு நடந்துள்ளது. அதாவது இரவினை மருத்துவமனையிலேயே கழித்து விடுவார்கள். காலையில் கணவர் வேலைக்கு போகும்போது அவர் மருத்துவமனையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருப்பார். அதில் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவர்களை பர்தாவிற்கு ஒரு உதாரணமாக கூறினார்கள். ஒருமுறை மஜ்லிஸே ஷூராவில் யாராவது பர்தாவில் இருந்தவாறு வேலை செய்ய கற்க வேண்டும் என்றால் டாக்டர் ஹமீதாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் சிறந்த தியாகங்களை செய்யக்கூடிய பெண் ஆவார் என கூறியுள்ளார்கள். மிகவும் குறைவான மக்களுக்குத்தான் இந்த நற்பேறு கிடைக்கும். இவர்கள் 1964 மருத்துவமனையில் சேர்ந்த பொழுது ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹை சந்திக்க சென்றார்கள். சின்ன சகோதரி ஹஜ்ரத் உம்மே மத்தீன் சாஹிபா, ஃபதுலே உமர் மருத்துவமனைக்கு பெண் மருத்துவர் வந்துவிட்டார்கள் என்றார். 2வது கலிஃபா அவர்கள் உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி இவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஒருமுறை 3வது கலிஃபத்துல் மஸீஹை சந்திக்கும் போது நான் ஏத்துகாஃப் உட்கார விரும்புகின்றேன் என்றார்கள். அப்பொழுது அவர்கள், என்னுடைய நோயாளிகளை கவனியுங்கள், நான் உங்களுக்காக அதிகமாக துஆ செய்கின்றேன், உங்களுடைய ஏத்திகாஃப் இதுவே ஆகும் என்றார்கள். அவர்களுக்கு ஹிலாஃபத்துடன் நல்ல தொடர்பு இருந்தது. மிகவும் தைரியமிக்க பெண் ஆவார். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு இவர்களது கவிதைகள் மிகவும் பிடிக்கும். இவர் மருத்துவர் மட்டுமல்ல, மாறாக நல்ல ஒரு கவிஞரும் ஆவார். உறுதியானவரும் நிலையானவரும் உணர்ச்சி பூர்வமானவரும் ஆவார். இவரது 7 கவிதை தொகுப்புகள் அச்சிடப்பட்டுள்ளன. ஒருமுறை ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இங்கு வந்தபோது தனது ஒரு கவிதை தொகுப்பை அனுப்பினார்கள். அதனுடைய ஒரு கவிதை இதுவாகும். வீடு பூட்டி கிடக்கிறது நீண்ட காலமாக, அவரிடம் தனது வீட்டிற்கு வருமாறு கூறுங்கள். ஹுசூர் ரஹ்மவுல்லா அவர்கள் இந்த கவிதையை மிகவும் பாராட்டினார்கள். டாக்டர் ஹமீதாவுடைய கவிதைகள் வயதான பாட்டிகளை போன்று என்னை அதட்டுவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றார்கள். எப்பொழுதும் தனது பிள்ளைகளுக்கும் தனது சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அறிவுரை வழங்கி வந்தார்கள். உலகில் கண்ணியம் வேண்டுமென விரும்பினால் ஹிலாஃபத்துடன் எந்த அளவு தொடர்பு கொள்ளுங்கள், எந்த அளவுக்கு என்றால் தன்னை இந்த வழியில் மாய்த்து விடுங்கள் என்று கூறுவார்கள். தற்பொழுது ஃபதுலே உமர் மருத்துவமனையில் மருத்துவராக உள்ள டாக்டர் நுஸ்ரத் ஜஹான் சாஹிபா அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் மிகவும் பொறுமையுணர்வுடைய நல்லொழுக்க
பெண்மணி ஆவார். அப்போது மிகவும் கஷ்டமான காலமாகும். வசதி வாய்ப்பு எதுவும் அப்போது கிடையாது. மிகவும் உறுதியுடனும் உழைப்புடனும் இவர் பணியாற்றினார். தனது வேலையில் மிக சிறந்த தேர்ச்சி பெற்றவராவார். நோயாளிகளுடன் அன்புடனும் பரிவுடனும் பரிமாறுவார். இவரது நோயாளிகள் இன்றும் இவரை நினைவு கூறுவார்கள். தற்பொழுது அங்கு டாக்டர் நுஸ்ரத் ஜஹான் சாஹிபா இருக்கிறார்கள். அவர்களும் இறை அருளால் வக்ஃபின் உணர்வுடன் பணியாற்றுகின்றனர். அல்லாஹு தாலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக. ஃபத்லே உமர் மருத்துவமனையில் மருத்துவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவானாக. அங்குள்ள சில மருத்துவர்கள் அவர்களது கையில் ஷிஃபாவை வழங்குவானாக. இவர்களுக்கு தைரியத்தை வழங்குவானாக. நுஸ்ரத் ஜஹான் டாக்டர் துவாவை வேண்டியவர்களாக உள்ளார்கள். இவர் ஒருமுறை கவிதை போட்டி நடைபெற்றது. அதில் ஒரு வரி மட்டும் கொடுக்கப்படும். அதில் கவிதைகள் எழுதக்கூடிய போட்டியாகும். அதில் பெயர், முகவரி போன்றவற்றையும் எழுத வேண்டியிருந்தது. இவர் தன்னடக்கம் கொண்டவராவார். இவர் பெயர் மற்றும் முகவரி எழுத வேண்டிய இடத்தில் படைப்பினங்களுக்கு தொண்டு செய்வது, எழுதுவது, செய்வது, வீட்டு பராமரிப்பு, முடிவு நல்லதாக அமைவதற்கு துவா என எழுதினார்கள். இது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. நான் கூறியது போன்று சுயநலமற்ற பெண்மணி ஆவார். சுயநலம் இல்லாமல் இவர்கள் தொண்டாற்றினார்கள். இவர்கள் தனது வாழ்வின் சுருக்கத்தை எடுத்துரைத்தார்கள். இவர்கள் நிச்சயமாக படைப்பினங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவராவார். வீட்டை பராமரிப்பவராவார். மறுமையை நாடியவராய் இருந்தார். மனிதனுக்கு நன்மை பயக்கும் நபராக திகழ்ந்தார். இவருக்கு நல்லதாக முடிவு ஏற்பட்டுள்ளது என நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஹதீஸின் அடிப்படையில் மக்கள் ஒருவரை புகழ்ந்தால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபு ஆகிவிடும். இவரும் அந்த நபர்களை சேர்ந்தவராவார். அல்லாஹு தாலா மர்ஹூமுடைய தரஜாவை உயர்த்தி கொண்டே செல்வானாக. இவர்களது பிள்ளைகளிடம் இவர்களது நன்மையை தொடர செய்வானாக. இவரது கணவருக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் வழங்குவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு தொழ வைக்கப்படும் 3வது ஜனாசா மதிப்பிற்குரிய ஷரீப் சாஹிபுடைய மகள் நாசிரா சாஹிபுடையதாகும். இவர் அப்துல் காதிர் சாஹிபுடைய மகன் ஷஹீத் டாக்டர் அகில் சாஹிபுடைய மனைவி ஆவார். இவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் ஆவார். தற்பொழுது நார்வேயில் வசித்து வருகிறார்கள். செப்டம்பர் 23ஆம் தேதி 2012ஆம் ஆண்டில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது தாயார் ஃபாத்திமா ஜமீலா சாஹிபா ஹசரத் 2வது ஹலிஃபத்துல் மஸீஹுடைய மனைவி ஹசரத் சையீதா சாரா பேகம் சாஹிபாவுடைய மாமி மகள் ஆவார். அல்லாஹு தாலா இவரது தந்தை கண்ணியத்திற்குரிய ஷரீப் சாஹிப் மர்ஹூமிற்கு 13 வயதில் அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பளித்தார். இதன் மூலமாக அவர்களுக்கு சிறு வயதிலேயே பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது. மர்ஹூமுடைய திருமணம் 1949 டாக்டர் அகில் இப்னு அப்துல் காதிர் சாஹிபுடன் நடைபெற்றது. இவர் ப்ரொஃபசர் அப்துல் காதிர் சாஹிப் ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபி ஆவார். 2வது ஹலிஃபத்துல் மஸீஹுடைய மனைவி ஹசரத் சையீதா சாரா பேகம் சாஹிபாவுடைய பெரிய அண்ணன் ஆவார். சிறந்த விருந்தோம்பல் செய்யக்கூடிய பெண்மணி ஆவார். தனது கணவர் டாக்டர் அகில் சாஹிபிடம் வரக்கூடிய எண்ணற்ற விருந்தினர்களை, அன்பர்களை உளப்பூர்வமாக கவனித்து வந்தார். தொழுகைகளை முறையாக தொழுபவர், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர், நெகிழ்வுடன் பழகக்கூடியவர், ஏழைகளுக்கு உதவக்கூடியவர், தூய உள்ளம் கொண்டவராவார். அறிவான பெண்மணி ஆவார். இவருடைய குடும்பம் அறிவுள்ள குடும்பமாகும். மாஷா அல்லாஹ். தேவையுடையவருக்கு தேவையை நிறைவேற்ற வேண்டும் என முயற்சி செய்து வந்துள்ளார்கள். அவர்கள் தேவையுடையவர்கள் தனது கஷ்டத்தை வெளிப்படுத்திவிடக் கூடாது என நினைப்பார்கள். ஒவ்வொரு வேலையும் கற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இவர் அதபுடைய தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தார். பிள்ளைகளை உயர்வான படிப்புகள் படிக்க செய்ய முயற்சிகள் செய்துள்ளார். 1985 தனது கணவரின் ஷஹாதத்தினால் ஏற்பட்ட காரணங்களினால் 1987 நார்வே ஹிஜ்ரத் செய்ய வேண்டி வந்தது. அப்போது அவர்களுக்கு 60 வயதாகும். ஹை பிளட் பிரஷருடைய நோயாளி ஆவார். இவ்வாறு இருந்தும் நார்வே மொழியினை கற்பதற்கு முயற்சி செய்துள்ளார். ஜமாத்துடனும் ஹிலாஃபத்துடனும் அதிகமான அன்பு கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நூல்கள், ஜமாத்துடைய நூல்கள் போன்றவற்றை எப்பொழுதும் படித்து வந்தார்கள். சந்தாக்களை சரியான நேரத்தில் கொடுப்பதனை கவனத்தில் வைத்திருப்பார். இவரது 2 மகன்கள் மருத்துவர்கள் ஆவர். ஒரு மகளும் உள்ளார். அல்லாஹு தாலா இவர்களது பிள்ளைகளிடமும் இவர்களது நன்மையை தொடர் செய்வானாக. இவரது தரஜாவை உயர்த்துவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر